பொட் ட்ரேடிங் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா ஏபிஐக்குங்கிறது அது என் பிரைவேட் இன்ஃபர்மேஷன். அதை எப்படி நம்பி நான் வேற ஒரு தேர்ட் பார்ட்டி பொட்டுக்கு கொடுக்குறேன்? அதை விட நான் எங்களோட ஓன் பொட்டை கிரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். எஸ், இது எதுக்கு அந்த கமெண்ட்னு சொன்னா, ட்ரேடிங் பொட்டுகளை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கும் மேனுவல் ட்ரேடிங் இடையிலான ஒரு வித்தியாசத்தை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ என்ன பார்க்கலன்னு சொன்னால் இந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வீடியோக்கு போகும். அதை போய் பார்த்துட்டு வாங்க, பார்க்காத ஆட்கள். ஸோ அதில் பொட் ட்ரேடிங் பண்ணுறதால இருக்கிற அட்வான்டேஜஸை நான் சொல்லியிருந்தேன், ப்ளஸ் டிஸ்அட்வான்டேஜஸையும் நான் சொல்லியிருந்தேன். நான் பொட் ட்ரேடிங் மட்டுமே பண்ணணும், பொட் ட்ரேடிங் மட்டும் தான் பெஸ்ட்னு சொல்லலை. மேனுவல் ட்ரேடிங்லேயும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதே மாதிரி பொட் ட்ரேடிங்லேயும் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். இவர் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், பொட் ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொன்னால் நம்மளோட எக்ஸ்சேஞ்சில் ஏபிஐ கீ எடுத்து பொட்டுக்கிட்ட கொடுக்கணும். ஸோ பொட் அந்த ஏபிஐ கீ மூலமாக தான் உள்ளுக்கு வந்து ட்ரேட் பண்ணி போட்டு போகும். ஸோ எந்த ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனை நான் இன்னொரு தேர்ட் பார்ட்டி பொட்டுக்கு நான் ஏன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. எஸ், இது உங்களுக்கு ஒரு நல்ல கேள்வி தான். ஆனால் ஏபிஐ கீன்ற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்சேஞ்சில் ப்ரொவைட் பண்ணுறதே இப்படி வேறொரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்து அதன் மூலமாக அவங்க உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து விஷயங்களை செஞ்சு கொண்டு போகிறதுக்கு தான் ஏபிஐ கீயை எக்ஸ்சேஞ்சில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஏபிஐ கீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி பொட்ஸுகளால் கிரியேட் பண்ணப்பட்டு உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வரக்குள்ள நீங்கள் பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. வேறொரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியோட ஏபிஐக்கு நம்மளோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வருதுன்னு சொல்லி. ஆனால் நார்மலாக ஏபிஐக்கு யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் நம்மளோட எக்ஸ்சேஞ்சில் தான் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க. நீங்கள் எல்லா எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே போய் பார்த்தாலும் ஏபிஐ கீ கிரியேட் பண்ணுற விஷயம் உள்ளுக்கு இருக்கு. ஸோ அப்படி நீங்கள் ஏபிஐ கீயை கிரியேட் பண்ணக்குள்ளேயே அந்த ஏபிஐ கீயை நீங்கள் யார்கிட்ட கொடுங்களோ அவங்களால உள்ளுக்கு வந்து உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த நீங்க என்ன செய்யலாம் கொடுத்து தான் நீங்க ஏபிஐ கிரியேட் பண்ணலாம். அதுல நிறைய விஷயம் கேட்பாங்க. ஓகே, ட்ரேட் பண்ற எக்ஸஸ் கொடுக்கணுமா, அடுத்தது ஸ்பாட் ட்ரேடிங்குரிய எக்ஸஸ் கொடுக்கணுமா, மார்ஜின் ட்ரேடிங் அந்த ஆப்ஷன் அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் உரிய எக்ஸஸ் கொடுக்கணுமா, அடுத்தது ஒரு வாலெட்டுக்கு அதாவது ஸ்பாட் வாலெட்டுக்கு வந்து ஃபண்ட் வாலெட்டுக்கையோ ஃபண்ட் வாலெட்டுக்கு வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் வாலெட்டுக்கையோ ஒரு இடத்துல ஒரு இடத்த ஃபண்டை மாத்துறதுக்குரிய பெர்மிஷன் கொடுக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி விட்ரோவலுக்குரிய பெர்மிஷன் கொடுக்கீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி நிறைய விஷயத்த நீங்க தான் டிசைட் பண்ணி ஏபிஐ கீயை கிரியேட் பண்ணி இன்னொரு கொடுப்பீங்க. நீங்க என்ன டிசைட் பண்ணி கொடுக்கீங்களோ அதை மட்டும்தான் அவங்களால வந்து செய்யணுமே தவிர அதை தாண்டி இருந்த விஷயங்களும் செய்ய முடியாது. சில போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ்கள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நம்மள்ட்ட இருக்கிற எல்லா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் கிரிப்டோ வாலெட்ஸ்களை அவங்களோட பிளாட்ஃபார்த்தோட கனெக்ட் பண்ணி விட்டா அவங்க நம்மளோட போர்ட்ஃபோலியோ எவ்வளவு நம்மளோட சொத்து எவ்வளவு இருக்கு கிரிப்டோலன்னு சொல்லி ட்ராக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்படியான சாஃப்ட்வேர்ஸ்கள் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான ஏபிஐ கேட்பாங்கன்னு சொன்னா ஜஸ்ட் ரீடுங்கிற இதை மட்டும் கேட்பாங்க. அதாவது உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ள இருக்கிற உங்களோட ஃபண்டுகளை ஜஸ்ட் ரீட், அதாவது அவங்க வந்து பார்க்கலாம் ஆனா அந்த ஃபண்டுகள் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற அந்த ரீடுங்கிற எக்ஸஸ் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் அதாவது தேர்ட் பார்ட்டி ட்ரேடிங் போர்ட்ஸ்கள் என்ன கேட்பாங்கன்னு சொன்னா ரீட் அண்ட் ரைட் கேட்பாங்க. அதுவும் நீங்க விரும்பின இதை கொடுக்கலாம். நீங்க ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான் அவங்க பண்ண நினைப்பீங்கன்னு சொன்னா ஸ்பாட் ட்ரேடிங்ல மட்டும் ரீட் அண்ட் ரைட்டை கொடுத்து நீங்க ஏபிஐ கிரியேட் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொன்னா அவங்களால ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும் உங்களோட ஸ்பாட் வாலெட்டுக்குள்ள இருக்கிற காயின்ஸ்களை மட்டும் அவங்களால பை அண்ட் செல் பண்ண முடியும். அதை தாண்டி அவங்களால ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணவோ அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட ஸ்பாட் வாலெட்டுக்கு இருக்கிற ஃபியூச்சர் ட்ரேடிங் வாலெட்டுக்கு உங்களோட ஃபண்டை மாத்துறதுக்கோ முடியாது. இப்ப நீங்க ஃபியூச்சர் ட்ரேடிங் போட்டு ஏபிஐ மூலமா கனெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபியூச்சர் ட்ரேடிங்குரிய ட்ரேட் எக்ஸஸ் மட்டும் வச்சு கொடுப்பீங்க. இதுல நீங்க ஏபிஐ கிரியேட் பண்ணக்குள்ளே நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா விட்ரோல் எக்ஸஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு தான் நார்மலா ஏபிஐ கீஎல் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க நார்மலா விட்ரோவல் கொடுக்கல, அதுல டிக் பாக்ஸ் பண்ணவே இல்லை, போய் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி நீங்க விட்ரோவல் கொடுக்காட்டி அவங்களால உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வந்து ட்ரேட் பண்ண முடியுமே தவிர விட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக இப்ப நான் அதுல ரிஸ்கே இல்லைன்னு சொல்ல வரல. இப்ப நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி பொட்டோண்டுக்கு உங்களோட ஏபிஐ எடுத்து கொடுக்கீங்க, அவங்க வந்து உங்களை இதுல மொக்க காயின் எல்லாம் போட்டு ட்ரேட் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா லொஸ்ட் ஆகிட்டாங்கன்னா நீங்க உங்களோட ஃபண்ட் லொஸ்ட் ஆகிற சான்ஸ் இருக்கு. அதாவது ஃபியூச்சர் ட்ரேடிங் சொல்லல, ஸ்பாட் ட்ரேடிங்ல வந்து இப்போ ஒரு காயின் ஒன்று வாங்குறாங்க $10, அதை நட்டத்தில் $9 $8 விற்காங்க, திரும்ப ஒரு காயின் $8 வாங்கி திரும்ப $6 விற்காங்க. இப்படின்னு சொல்லி அவங்க பிளேயர் ட்ரேட் பண்ண வைக்கிறது மூலம் உங்களோட ஃபண்டை லொஸ் பண்ண வைக்க முடியும். எஸ், பாசிபிள். ஆனா உங்களோட ஃபண்டை களவெடுத்துக்கிட்டு போயலுமான்னு கேட்டா இல்ல. ஆனா இவர் சொல்லிருக்கிற மாதிரி ஏபிஐங்கிறது பிரைவேட் இன்ஃபர்மேஷன் கேட்டா ஏபிஐ கிரியேட் பண்றதே இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறது தான். சோ அது பிரைவேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏபிஐ ஒன்று கிரியேட் பண்ணி இன்னொரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே மேனுவல் ட்ரேட் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, சோ பொட் ட்ரேடிங்ல சர்டன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, நான் திரும்ப காய்க்க வரல. சோ அந்த அட்வான்டேஜஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்க ஏபிஐ கிரியேட் பண்ணி தான் ஆகணும், வழி இல்லை. அது மட்டும் இல்ல அவங்க
இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வச்சிருப்பாங்க. என்னன்னு சொன்னா ஐபி அட்ரஸ்ல ஒயிட் லிஸ்ட் பண்றது. இது என்ன விஷயம்னு சொன்னா ஈவன் தோ நீங்க ஏபிஐ கிரியேட் பண்ணி பிளாட்ஃபார்ம் கொடுக்கக்குள்ள நீங்க ஒரு சர்டன் ஐபி நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ட்ரேடிங் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், இல்லாட்டி அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அவங்க சர்டன் ஐபி அட்ரஸ் வந்து இந்த ஐபி அட்ரஸை ஒயிட் லிஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம் சொன்னா அந்த ஐபி அட்ரஸ்ல இருக்கிற அந்த கம்ப்யூட்டர்ஸோ லைக் சம்திங் அந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து தான் உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வந்து ட்ரேட் பண்ண முடியும். அந்த ஐபி அட்ரஸ்களை தாண்டி வேற ஒரு புது ஐபி அட்ரஸ்ல இருந்து ஒரு ஆள் அந்த ஏபிஐ கீ மூலமா வந்துன்னு சொன்னா எக்ஸஸ் கொடுக்காது. ஸோ நீங்க ட்ரேடிங் போர்ட்ஸ்ல கனெக்ட் பண்ணக்குள்ள அவங்க ஒரு 5-6 இல்லாட்டி ஒரு 10-15 ஐபி அட்ரஸ் தந்திருப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸ் கொண்டு போய் போட்டு ஒயிட் லிஸ்ட் பண்ணி போட்டு நீங்க ஏபிஐ கொடுத்தாலும் நாளைக்கு அந்த ஏபிஐ ஹெக் பண்ணப்பட்டாலோ அப்படி அந்த ஏபிஐ இன்னொரு தவறான ஒரு ஆள் ஹைக்கு போனாலும் அவரால் உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வந்து எதுவுமே செஞ்சு கொள்ள முடியாது. ஏன்டா அவர்கிட்ட அந்த ஐபி அட்ரஸ் இருக்குன்னா ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் வரலாம். ஒரு ஹெக்கரால அவர் ஐபியை கொண்டு உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்குள்ள வர முடியாது. நீங்க ஒயிட் லிஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னு சொன்னா ஒயிட் லிஸ்ட் பண்ணாம ஜஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ணி கொடுக்கக்குள்ள அந்த ஏபிஐ ஹெக் ஆகக்குள்ள நாளைக்கு இன்னொரு ஆள் எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு வரலாம். ஆனா நீங்க விட்ரோல் எக்ஸஸ் கொடுக்காம இருக்கக்குள்ள உள்ளுக்கு இருக்கிற ஃபண்டை யாராலுமே ஈவன் இந்த ஹெக்கர் உள்ளுக்கு வந்தாலும் விட்ரோ பண்ணி கொண்டு போயலுமான்னு கேட்டா இல்ல. ஸோ ஏபிஐ கீயை கொடுக்கறது ரிஸ்க்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நான் இதுக்கு மேல உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்கேன். நீங்க சென்ட்ரலைஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் உங்களோட கிரிப்டோவை வைக்கிறதே முதலாவது ஒரு ரிஸ்க் தான். அதாவது நீங்க பைனான்ஸ், ஹூபி இதை போன்ற சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் உங்களோட கிரிப்டோ கரன்சியை வைக்கிறதே முதலாவது ஒரு ரிஸ்க் தான். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னு சொன்னா இதை மாதிரியான சென்ட்ரலைஸ் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட வாலெட் பாத்தீங்கன்னு சொன்னா கஸ்டோடியல் வாலெட் நான் கஸ்டோடியல் வாலெட் நான் என்னன்னு தெரியாது. அதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். பிளஸ் HBO கம்யூனிட்டிலையும் நான் டீச் பண்ணிருக்கிறேன் இன்டெப்தா. ஸோ கஸ்டோடியல் வாலெட்டுங்கிறதால அந்த வாலெட் எக்ஸஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பர்டிகுலர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஆயிலாம் இருக்கும். நாளைக்கு அவங்க நினைச்சா அந்த எக்ஸ்சேஞ்சை மூடி போட்டு அவங்களோட பணத்தை எல்லாத்தையும் களவெடுத்துட்டு போகலாம். அப்படி அந்த எக்ஸ்சேஞ்ச் ஹெக் ஆகுங்களோட மொத்த பணமும் லொஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால நீங்க கிரிப்டோ கரன்சியை சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள நீங்க வைக்கிறதே ரிஸ்க் தான். நீங்க ஏபிஐக்கு கிரியேட் பண்றது ரிஸ்க்னு இல்லைங்க, உள்ளுக்கு வைக்கிறதே ரிஸ்க் தான். ஆனா நீங்க ட்ரேட் பண்ணணும்னா கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்குள்ள கொண்டு வந்து உங்களோட ஃபண்டை அதே மாதிரி பொட் ட்ரேடிங்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் எடுக்கணும்னா நீங்க ஏபிஐ கிரியேட் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். தேர் ஆர் ரிஸ்க் இருக்குதான், ஆனா ரிஸ்க் இல்லாம ரிவார்டு இல்லை. ஸோ நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ரிஸ்கை குறைக்கிங்க, எந்த அளவுக்கு உங்களோட ரிஸ்கை டைவர்சிஃபை பண்ணீங்கிறது இருக்குது. அதாவது ப்ராப்பரா மார்க்கெட்ல கனகாலம் இருக்கிற ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற பொட்ஸுகளையோ அப்படி இல்லாட்டி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கம்பெனியில கனெக்ட் பண்றது. அடுத்தது உங்களோட ஃபண்டுகளை ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சை மட்டும் நம்பி வைக்காம மல்டிபிள் எக்ஸ்சேஞ்சில் வைக்கிறது. அப்படி இல்லாட்டி சப் அக்கௌண்ட் திறந்து அதுல வைக்கிறது. பிளஸ் ப்ராப்பரா ஒயிட் லிஸ்ட் பண்ணி ஏபிஐ கீஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொள்றது அப்படின்னு சொல்லி நிறைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல நீங்க செய்யக்குள்ள உங்களோட ரிஸ்க் குறையும். ஆனா ரிஸ்க் ஜீரோ ஆகலுமான்னு சொன்னா ரிஸ்க் ஜீரோ ஆகலாம். ஸோ இதை பத்தி மத்தாக்கள் என்ன நினைங்க, நீங்க ஏபிஐ கிரியேட் பண்ணி சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சில் பொட் ட்ரேடிங் பண்ணுவீங்களா? அப்படி இல்ல ரிஸ்க்னு நினைச்சு பண்ணாம உங்களோட பணத்தை அதாவது உங்களோட கிரிப்டோவை செல்ஃப் கஸ்டடியா நான் கஸ்டோடியல் வாலெட்ல ஹார்ட்வேர் வாலெட்ல ப்ரொடெக்ட் பண்ணி மட்டுமே வச்சிருப்பீங்களா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.